போட்டா போட்டா குட் மார்னிங். ஸ்டேஷன் வந்துட்டாப்புல இருக்கு, இறங்க. டேவிட் நம்ம ஏமாத்திட்டான். டிக்கெட். ஆண்டிப்பேட்டை எவ்வளவு தூரங்க? 2 மைலுங்க. இங்க வண்டி ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். விஷயமா விஷயமா உங்களுக்காக டேவிட் வந்திருக்கார். டேவிடா இங்க கூட வந்துட்டானே. வந்தா என்ன, நீங்க சும்மா படுத்துங்க, நான் அனுப்பிச்சிட்டு வரேன். குட் மார்னிங் மேரி. ஏன் வந்தீங்க? உனக்கு தெரியாதா, உன்னுடைய லவ்வுக்காக, அதாவது உன்னுடைய காதலுக்காக. காதலாவது மண்ணாங்கட்டியாவது மரியாதையா வெளியில போ. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அப்ப என் பணத்தை நிக்கிறவி. பணமா எப்போ கொடுத்தாச்சு? எப்ப கொடுத்த? கொடுக்கலையா? கொடுத்தியா? ரசீது காட்டட்டுமா? காபி. இருங்க, நானும் வர்றேன். இதோ நான் கொடுத்தா? துப்பு துப்புகிட. நீ யாரா? யாரா? என் புருஷன். யாரு? நீ புருஷனா? மை காட், நீ எப்படி என்ன விட்டுட்டு இந்த ஹிந்துவ கல்யாணம் பண்ணலாம்? பாருங்க மிஸ்டர் பச்சல, இவ கிறிஸ்துவ பொண்ணு. கிறிஸ்துவ பொண்ணா? இவ்வளவு நாளா புருஷன் கொஞ்சாதி மாதிரி பிரமாதமா நடிச்சீங்களே. இருக்கட்டும், நீங்க வாங்க, நம்ம ஜமீன்தார்கிட்ட சொல்லி உங்க வேலையை விட்டே குறைச்சிடுவோம். போருங்க. பாருங்க மிஸ்டர் எம்டி, லாஸ்ட் சான்ஸ். மரியாதையா மேரி என் கூட அனுப்புவீங்களா, இல்ல பிராட் கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பட்டுமா? ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? நிச்சயமா. நிச்சயமா? சட்டல்லி. சமாதானம், அமைதி. அப்போ நீங்க சொன்னது நிஜம்தானா? அப்பாடா. நீங்க ராத்திரில இருந்து போட்டது வேஷம் தானா? ஆமா, பின்ன நீங்க இவ்வளவு நாளா போட்டதெல்லாம் வேஷம் இல்லையா? என்ன நியாயம்? காலை வளைச்சு வச்சு 10 ரூபாய் தட்டிட்டு போயிட்டானே நம்ம லோகிதாசன். போட்டுட்டானா உங்களுக்கும்? அது சரி, இப்ப டேவிட் அந்த கிழங்களை கூட்டிட்டு வந்துருவானே, அவங்க ஏதாவது கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? உள்ளதா சொல்றது. அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருப்போம், இல்லன்னா போயிடும். எங்க பைபிள் சாட்சியா சொல்ல, அவ அந்த கிறிஸ்துவ பொண்ணு. பேரு மேரி ஜீவரத்னம். அந்த பாலு ஹிந்து. அவங்க 2 பேரும் எப்படி சார் புருஷ பொஞ்சாதியா இருக்க முடியும்? சரி, இது எப்படி நம்புறது? இதுக்கு ஆதாரம் பாருங்க, அவங்க அப்பாவுக்கு அவங்க அந்த பொண்ணு எழுதின லெட்டர். இது என்ன? அது மாலை கொண்டாங்க. என்னதான் சார் அது? உண்மையை சொல்லு, இது யாருடையது? இது மேரி வீட்டு தான், என் கடனுக்காக கொடுத்தாங்க. வெயிட் ப்ளீஸ். பாண்டியா, போய் பாத்துக்க. சார் உட்காரு. இந்த நகையை பாருங்க, நம்ம மகாலட்சுமி நகை தானே? ஆமாப்பா, இது எப்படி கிடைச்சது? பட்டணத்துல இருந்து ஒரு ஆடு வந்திருக்கான், அவன் கொண்டாந்துருக்கான். இது வாத்தியாரம்மா வீட்டு நகை தான். இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தா கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல வளர்ந்துருக்கலாமா என்னமோ. எதுக்கும் உங்க மாமாவை கூப்பிடு, போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்குமோ? மாமா, மாமா, மாமா. குழந்தை, குழந்தை. நீ மறுபடியும் ஏன் வந்த? அதாம்மா, நாங்களே தான் அழைச்சிட்டு வந்தோம். இந்த
நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் தான் அப்பவே சொன்னேனே, என் பேர் மிஸ் மேரி, நான் கிறிஸ்தவ மதம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இப்பதான் ஒரு கல்யாணம் செய்துக்க போறேன். ஓ மை காட், பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ ஏற்கனவே எனக்கு செட்டிலான பொண்டாட்டி, இனிமே போய் அந்த எம்டி கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? சார் நீங்க நியாயம் சொல்லுங்க. ஜஸ்டிஸ், சிம்பிள் ஜஸ்டிஸ் ப்ளீஸ். சும்மாரியா? ஏமா இந்த பாருங்க, இந்த மாலை உங்களுதான். ஆமா, இங்க எப்படி வந்தது? இவர் கொடுத்தார். இவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடனுக்காக கொடுத்தீங்களாமே? போய் இதை இவன் திருடி இருக்கணும். நான் திருடனா சார்? நான் திருடனா? ஏன் இருக்கப்படாது? அந்த அம்மா சொல்றது நிஜமா இருந்து நீ சொல்றது பொய்யா இருந்தா ஒரு என்னையா செய்யறது? அவன் ஜோட்டாலே நடிங்க. அப்படி திரும்புங்க. இத சின்ன வயசுல போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல. அப்ப இது எப்படி உங்க வீட்டுக்கு வந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் சிறு வயசுல இருந்த வீட்டுல இருக்குது. உங்களுக்கு தாய் தகப்பனா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வயசு? எங்க அப்பாவுக்கு 60, அம்மாவுக்கு 50க்கு மேல இருக்கும். இன்னும் அதிகமா இருக்கும். சும்மாரியா? உன்னை நான் கேட்டனா? உங்களுக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? யாருமே இல்ல. அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அக்கா இல்ல, தங்கை இல்ல, தாய் தகப்பனா இருக்கிறாங்க, அது வயசானவங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் நீங்க வளர்ப்பு பொண்ணா இருக்கப்படாது? அதுதான் பாயிண்ட். பாயிண்ட் இல்ல, கீட்டும் இல்ல. என்ன இந்த கேள்வி எல்லாம்? கோவிச்சுக்கப்படாது. உள்ள விஷயத்தை கவனிச்சா நீங்க அவங்க பொண்ணு இல்லன்னு ரூபாய்க்கு 8 அணா ருசுவாயிட்டு, இன்னும் 8 அணா தான் பாக்கி. எங்க உங்க வலது காலில் மச்சம் கிச்சம் எதற்கு? மச்சம் இல்ல, கிச்சம் இல்ல. என்ன இந்த வேதனை? உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்லன்னு போக சொல்லுங்க, அவ்வளவுதான். இப்படி அவமரியாதையா பேச வேண்டாம். லோகிதாசா, உங்க ஐயாவை கூப்பிட்டு போலாம். இந்த கொஞ்சம் பொறுமா, நீ எதுக்குமா போகணும்? இங்கே இருக்கலாம். என்னங்க இது நியாயம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? இந்த பொண்ணு என்னுடைய பொஞ்சாதி, அதாவது என்னுடைய ஒய்ஃப். மரியாதை என் கூட அனுப்புறீங்களா இல்லையா? நீ வா மேரி. நீ சும்மா இருக்க மாட்டா? அந்த பெண்ணு யார நினைச்ச? ஜாகிரதை, ஜோட்டாலியா அடி சொல்லுவேன். நீங்க சும்மா இருங்க மாமா, அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய கதை இருக்கிறா போல இருக்கு. இது அவங்களே முடிவு செய்துக்கிட்டோம். வா மேரி, கம் ஆன். ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். நீ சும்மா இருமா. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களே, என் பிளான்லாம் கெடுத்து விடுறீங்களே. இந்தப்பா மிஸ்டர், எங்களால ஒண்ணு அடைஞ்சல இல்ல, நீங்களே முடிவு செய்துங்க. தேங்க்ஸ். வா மேரி, கம் ஆன். நீ மரியாதையா போறியா இல்லையா? திருட்டு ராஸ்கல். ஐயோ, அந்த டேவிட் செத்து போயிட்டான். இது புது டேவிட், அசல் யோகியன். ப்ளீஸ் கம் ஆன். கெட் அவுட். ப்ளீஸ் கெட் அவுட். கம் ஆன். நீ மரியாதையா போறியா இல்லையா? ப்ளீஸ் மேரி. கெட் அவுட். ஆல்ரைட், வா நம்ம ரெண்டு பேரும் கெட் அவுட். ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். ஐ சே கெட் அவுட். மேரி ப்ளீஸ். அத்தை, மச்சான், மாமா, மச்சான், அத்தை, மகாலட்சுமி. ஐயா, அம்மா, மச்சான், என் கண்ணே, இருட்டானோ? நான் அந்த அம்மா உன்னை பெத்த தாயே. அம்மா இல்ல, அதெல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு தெரியாதம்மா. நான் அந்த அம்மா உன்னை பெத்த தாயே. என் கண்ண நல்ல கண்ணே. மேரி, டார்லிங். ஓ மை காட். ஆடு என்னையா பண்ணுவாரு? விசில் ஊதியாச்சு, ரயில் போயிடுச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு மோசம் பண்றீங்க. நான் இப்பவே போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். ராஜு, இவன் திருட, கட்டி போடு. ஆமா. ஏண்டா காதல் பண்றீங்களா? காதலு பண்ண கூடாதா? எழுத்து பேசாத, அடிச்சு பல்ல உடைச்சு போட போறேன். ஆமா, பேசாத பின்னாடி பக்க இவர அடிக்க சொல்றேன். குடி ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து போ. யாரு போலீஸ் ஸ்டேஷன் போறது? என்ன யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல பாரு, ஒண்ணு இல்ல. ஆனா நம்ம பையன் சும்மா குடு, இன்னொன்னு குடு, ஒண்ணு ஆகாது, சும்மா குடு. நம்ம பையன் குடு. சும்மா அடிக்க. என்ன நீ கூட அந்த பக்கம் சேர்ந்துட்ட பச்சல? பச்சலையாவது காஞ்சேரியாவது. ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? வீட்டுக்கு போயா போலீஸ் ஸ்டேஷன். யார் வேணும் போலீஸ் ஸ்டேஷன்? ஐயோ ஐயோ சார், போலீஸ்ல கொடுத்தாதீங்க சார். பழைய கேசுகளும் சரி தள்ளிடுங்க, கேசுகளும் சரி தள்ளிடுங்க சார். ஐயோ சார், பாத்தீங்க என்ன திரும்ப நீங்க அவன் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை தெரியல, கொண்டு போய் போலீஸ்ல போறீங்க. ஐயோ என்ன நீங்க மேரி தாக்கப்படுறாரு தானே? ஐயோ உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. பாண்டியா, அவங்க தாய் தாப்பனார் கூட கண்டுபிடிச்சிட்டா, வந்து பாரு. இவன் ஏன்டா கொண்டு போடா? குட் மார்னிங். இவங்க தான் மேரியோட தயார் தாப்பனர். உங்க தயார் தாப்பனர் வந்தாங்க. கம் ஆன். நான் நம்ப மாட்டேன், முதல்ல இவங்களை அனுப்புங்க. மேரி, வாம்மா வா.
அப்பா அப்பா பாருங்கப்பா நான் உங்க மகளா நீங்க சொல்லுங்கப்பா உங்களுக்கு. ஆமாங்க, 16 வருஷத்துக்கு முன்ன எங்க குழந்தை கும்பகோணத்துல காணாம போயிட்டுது. அப்ப குழந்தை கயத்துல ஒரு புலிநக மாலை இருந்தது, கால்ல மச்சமும் இருந்தது. இதாங்க அடையாளம். இப்ப சொல்லுங்க, இந்த குழந்தை உங்க சொந்த குழந்தையா? சொல்லுங்கப்பா. ஆமாம்மா, நீ எங்க சொந்த குழந்தை இல்ல. 16 வருஷங்களுக்கு முந்தி கும்பகோணத்தில் தான் கிடைச்ச. அப்போ உன் தாய் தந்தையர் யார் என்று விசாரிச்சு பார்த்தோம். தகவல் கிடைக்கல. ஆண்டவன் தான் உன்னை எங்களுக்கு அளித்தார் என்று வளர்த்தோம். வயிற்றில் பிறந்தால் தான் குழந்தை என்று நினைச்சார். நீ அவங்க குழந்தையே தான் அம்மா. அப்படிலாம் நினைக்காதீங்க. 16 வருஷங்களுக்கு முன்ன காணாம போன குழந்தை இன்னைக்கு கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தை சொன்னே தவிர, வளர்த்து வாலிபமாக்கி வாசிக்கு வைத்த நீங்களே தாய் தந்தையார் ஆக மாட்டீங்களா? இவ்வளவுக்கும் நம்ம பெண் அதிர்ஷ்டசாலி. உங்களிடம் கிடைச்சதுனால தானே அவளும் படிச்சு பாஸ் ஆகி BA பட்டம் வாங்கியிருக்கா. எங்க கிட்ட இருந்தா அதானே. என்ன அதிர்ஷ்டமோ போங்க. அந்த படிப்புக்காக தான் படாத பாடுபட்டு கடன்பட்டு அந்த பாக்கியத்திற்குத்தான் இவ்வளவு தூரம் வர வேண்டி வந்தது. அப்படி வந்ததுனாலதான் அவங்களோட எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது. அது சரி, முதல்ல யார் மகள்னு முடிவு செய்யுங்க. முடிவு செய்யறதுக்கு என்ன இருக்கு? நாங்க பெற்றவங்க, அவங்க வளர்த்தவங்க. ஆனா இப்ப 2 பேருக்கும் உரிமை இல்ல. உனக்கு தான் உரிமை. நீயே முடிவு செய்துக்க. ரொம்ப சிக்கலான பிரச்சனையா இருக்குது. என்னப்பா லோகிதாசா, இப்ப நீ சொல்லு யார் மகள்னு. கொஞ்சம் வெள்ளைய பணத்தை சொன்னா ஏது முதல்ல நம்ம கிட்டே ஆரம்பிச்சியே. இந்த உலகத்துல பணம் தானே ஜீவனாடி. இன்னும் யார் பொண்ணு? பணம் படிச்சவங்க பொண்ணு. தங்க என்கிட்ட பேசாத போ. இந்த பக்கம் பாரு. என்ன பாரு, என் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த பக்கம் பாரு. அதானே. மாமா டேவிட் தீந்தான் போலீஸ் ஒப்படைச்சிட்டேன். இந்தருங்க, இவன் தான் நம்ம மருமக பிள்ளை. பெரிய துப்பறியும் சிங்கம். நம்ம மகாலட்சுமியை கண்டுபிடிச்சு கூட இவனே தான். இந்த ராஜு, மாமா உனக்கு சீதாவை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ். மாப்பிள்ள, நம்ம மகாலட்சுமிய. ஆமா 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 மாமா ஆமா.